Hello students, இன்னைக்கு நாம பேஜ் நம்பர் 25ல 2.2.3 in text function of commercial bank பத்தி அந்த டாபிக்கை ஃபுல்லாவே பார்க்க போறோம். கொஞ்சம் வீடியோ லென்த்தா தான் இருக்கும். ஸோ ஏன்னா முக்கியமான டாபிக்கு பிரேக் பண்ணி சொல்ல முடியாது. அதனால ஒரே வீடியோவில் தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக பொறுமையாக கேளுங்க. ஓகே ரைட். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க். The functions of commercial bank are divided into two categories. இந்த ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன? செயல்பாடுகள். ஒரு கமர்ஷியல் பேங்கோட செயல்பாடுகள். ஸோ மொத்தம் 5 வகையான பேங்கை பார்த்தோம். அதில் முதல் பேங்க் கமர்ஷியல் பேங்க்கு. இப்போ அந்த கமர்ஷியல் பேங்க்கை மட்டும் தனியாக எடுத்து பார்க்க போகிறோம். அதில் வந்து 2 கேட்டகரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது கமர்ஷியல் பேங்கோட செயல்பாடில் 2 கேட்டகரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னென்ன கேட்டகரின்னா பிரைமரி ஃபங்க்ஷன், செகண்டரி ஃபங்க்ஷன். இந்த இடத்துல ஒன்று உங்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறேன். பிரைமரினா ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு அர்த்தம். நாம் எல்லாமே பிரைமரியை படிச்சுட்டு தான் செகண்டரிக்கு வருவோம். அதுக்கப்புறம் தான் சீனியர் செகண்டரிக்கு வருவோம். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சீனியர் செகண்டரி தான் பெருசு. கிடையாது. சீனியர் செகண்டரி பெருசு, பட் பிரைமரி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் படிக்கிற விஷயங்கள் தான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு வரும். அதில் நீங்கள் விட்டுட்டிங்கனாக்கா எதுவுமே உங்களுக்கு சீனியர் செகண்டரியில் வராது, அதாவது ஞாபகம் வராது. ஸோ அதுதான் சொல்கிறது பிரைமரி. பிரைமரினா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்கில் 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று பிரைமரி ஃபங்க்ஷன், இன்னொன்று செகண்டரி ஃபங்க்ஷன். இப்போ நம்ம பிரைமரி ஃபங்க்ஷனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். The primary function of a commercial bank include accepting deposit and lending money. ஸோ முதல் வேலை பிரைமரினா முதல் வேலை என்னென்ன பேங்க்கோடது? டெபாசிட் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பப்ளிக்கிட்ட இருந்து. ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணுறாங்க? அதுலேருந்து பார்த்தீங்கன்னா லோன் தராங்க. மற்ற தேவையான மக்களுக்கு லோன் தராங்க. இது 2 தான் பிரைமரி ஃபங்க்ஷன். இப்போ இந்த அக்செப்டட் டெபாசிட் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். The most important activity in a commercial bank is to accept deposit from public. People who have surplus income and savings find it convenient to deposit with bank. For the convenience of the customer, bank provide different types of deposit accounts like fixed deposit account, recurring deposit account, current account, saving bank account, etc. with varying rates of interest. Public is also assured of the safety of the funds deposit with the bank. என்ன சொல்றாங்கனாக்கா, ஒரு பேங்க்கோட முக்கியமான வேலையை கடமை என்னன்னாக்கா டெபாசிட் பப்ளிக்கிட்ட வாங்குறது. யார் டெபாசிட் பண்ணுவாங்க? கொஞ்சம் நம்ம கொஞ்சம் சம்பாதிக்கிறோம், கொஞ்சம் அதிகமாக பணம் இருந்துச்சுனாக்கா சேஃப்டிக்காக எங்கே போகிறோம்? பேங்க்கில் போய் வைக்கிறோம். அந்த பேங்க்கில் போய் வைக்கிறதுக்கு பேர் தான் டெபாசிட். ஸோ அந்த பேங்க் என்ன பண்ணுறாங்க? அதுக்கு அவங்க நம்ம பணத்தை வந்து சேஃபாக வச்சுட்டு நமக்கு வந்து 3 மாதத்துக்கு ஒரு டைம் வட்டி மாதிரி தராங்க. சரிங்களா? நம்ம டெபாசிட் பண்ணதுக்காக. ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம தேவைக்கேற்ப நம்ம வந்து பணத்தை டெபாசிட் பண்ணலாம். அதில் வந்து நிறைய வகையான அக்கௌண்ட்டு நமக்காக கொடுக்குறாங்க பேங்க்கில். என்னென்ன அக்கௌண்ட்னாங்க? ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டு, ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட்டு. இந்த ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட் வந்து ஆர்டி அக்கௌண்ட்டுன்னு கூட சொல்லுவாங்க. ஆர்டி. ஓகேவா? அப்போ கரண்ட் அக்கௌண்ட்டு, சேவிங் பேங்க் அக்கௌண்ட். இந்த சேவிங் பேங்க் அக்கௌண்ட் தான் மெயினாக நாமெல்லாம் வச்சுருப்போம். இதை வந்து எஸ்பி அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய வகையான அக்கௌண்ட்டு, ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் ஒவ்வொரு வகையான இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க பேங்க்கில் இருந்து. ஓகேங்களா? ஸோ இப்போ ஏன் பேங்க்கில் நாம் போய் பணம் போடுறோன்னாக்கா கையில் வச்சுருந்தாக்கா திருடு போயிடும், தொலைஞ்சு போயிடும். அதனால் பேங்க்கில் இருந்தால் சேஃபாக இருக்கும் அப்படின்காக தான் அவங்க மேலே நம்பிக்கை வச்சு நாம் வந்து டெபாசிட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் லெண்டிங் மணி. லெண்டுனாக்கா கொடுக்கறது. ஓகேங்களா? த செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் இஸ் லெண்டிங் ஆஃப் மணி டு பப்ளிக் ஆஸ் வெல் ஆஸ் டு த பிஸ்னஸ் ஹவுசஸ். ஸோ 2வது முக்கியமான வேலை என்னென்னா அந்த பேங்க்குது, கமர்ஷியல் பேங்க்குது தேவையான ஆளுங்களுக்கு வந்து அவங்க பணம் தருவாங்க. பணம் தருவாங்கனாக்கா சும்மா தரமாட்டாங்க, எல்லாத்துக்கும் தரமாட்டாங்க. அதுக்குண்டான செக்யூரிட்டியை காட்டணுன்னாக்கா இந்த பர்பஸ், ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக ஆரம்பிக்கிறேன், இல்லை ஒரு படிப்புக்காக நான் வந்து எஜுகேஷன் லோன் வேணும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு ஒவ்வொரு லோனுக்கும் ஒவ்வொரு மாதிரியான இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வட்டி இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து லோனு தருவாங்க. அதுதான் சொல்ல வராங்க. அப்புறம் it takes the form of loans and advances to the customer at the prescribed rates of interest. Loans are granted for a specific period. The borrower may be given the entire amount in lump sum or in installment. என்ன சொல்கிறாங்கனாக்கா ஒவ்வொரு லோனுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரேட் இருக்குது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னாக்கா வட்டி விகிதம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா லோன் வந்து நம்ம ரீபே பண்ணுறது. இப்போ நீங்கள் ஒரு லோன் வாங்கியிருந்தீங்கனாக்கா ஒரு பேங்க்லேருந்து, அது நீங்கள் ஒட்டுக்கா அந்த லோன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கையில் ஒட்டுக்காவும் சில லோனுங்க தருவாங்க, இல்லை சில லோன் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்டால்மெண்ட்டில் தருவாங்க. ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம், 6 மாதத்துக்கு ஒரு டைம் மாதிரி தருவாங்க. அது அந்த லோனோட கேட்டகரி பொறுத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா?
The borrower may be given the entire amount in lump sum or in installment. Loan and advances are generally granted against the security of certain assets. இதுதான் முக்கியமான பாயிண்ட். இப்போ எல்லாத்துக்கும் போனோன்னு லோன் தர மாட்டாங்க. அசெட்னா என்னன்னாக்கா உங்களோட சொத்து, அசையாத சொத்துக்கு பேர் தான் அசெட். அசையாத சொத்துனா ஒன்று நிலம், ஓகேவா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே, மிஷினரி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒரு லோன் வாங்குறீங்கனாக்கா நீங்கள் உங்கள்கிட்ட நிலம் இருந்துச்சாக்கா அந்த நிலம் பத்திரத்தை, ஒரிஜினல் பத்திரத்தை கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி லோன் அவங்க இத்தனை ஏக்கருக்கு இத்தனை லோனு எல்லாமே பேங்க் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது செக்யூரிட்டி டெபாசிட், அதுதான் செக்யூரிட்டி டெபாசிட்னு சொல்லுவாங்க. அதை காட்டி தான் லோன் கிடைக்கும், சும்மா லோன் தர மாட்டாங்க. ஓகேங்களா. The credit facility granted by the banks is usually for a shorter period of the time, which takes the form of cash credit. Overdraft is discounting of the bill. As stated earlier, banks also provide loans for a medium term and long term. ஸோ என்ன சொல்கிறாங்கனாக்கா முக்கால்வாசி வந்து லோன் வந்து கம்மி பீரியடுக்கு தான் தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம லோனுக்கு தகுந்த மாதிரி மீடியம் பீரியடும் தராங்க, லாங் டேர்ம் பீரியடும் தராங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா கேஷ் கிரெடிட்டுங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது, ஓவர் டிராஃப்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த 3 வார்த்தையும் உங்களுக்கு அக்கௌண்டன்சியில் ரொம்ப ரொம்ப தேவைப்படும். இதெல்லாம் அக்கௌண்டன்சிலே வரும். சரி, இது ஃபர்தராக என்னன்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. அடுத்தது செகண்டரி ஃபங்க்ஷன். செகண்டரி ஃபங்க்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். Besides the 2 primary functions outlined above, the commercial bank also rendered a number of ancillary services. These services supplement the main activities of the banks and may be termed as secondary functions of commercial bank. They are essentially non-banking in nature and broadly fall under 2 categories: agency service and general utility service. என்ன சொல்கிறாங்கனாக்கா ஏற்கனவே நம்ம மேலே பார்த்த மாதிரி ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸில் இருக்கிற ரெண்டு ஃபங்க்ஷன் மட்டும் இல்லாமல் செகண்டரி ஃபங்க்ஷன் பேங்க்குக்கு வந்து அதை தாண்டியும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க, முக்கியமான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க. அந்த ஆக்டிவிட்டீஸில் ஒரு 2 ஆக்டிவிட்டீஸ் என்னன்னாக்கா ஏஜென்சி சர்வீஸ் அண்ட் ஜென்ரல் யூட்டிலிட்டி சர்வீஸ். ஏஜென்சி சர்வீஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஏஜென்சி சர்வீசஸ் ரெஃபர்ஸ் டு தோஸ் சர்வீசஸ் which are provided by the commercial bank as agent of their customer. ஏஜென்சி சர்வீஸ்னால் என்னன்னாக்கா அந்தந்த பேங்க் வந்து ஒரு ஏஜென்சி வச்சுருப்பாங்க, அந்த பேங்க்குக்கு பதிலாக அந்த ஏஜென்சி வந்து கஸ்டமருக்கு சரி, நம்ம வீடு தேடி வந்தோ இல்லை ஆஃபீஸ் தேடி வந்தோ நம்ம லோனுக்கு உண்டான கலெக்ஷனை வாங்கிப்பாங்க. அப்புறம் கலெக்ஷன் ஆஃப் டிவிடெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரெண்ட்டு, வாடகை, அப்புறம் இன்ட்ரெஸ்ட்டு, அப்புறம் டிவிடெண்ட்டு. இன்ட்ரெஸ்ட்னாக்கா உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி வட்டி, இது எல்லாமே வந்து வாங்கிப்பாங்க. அப்புறம் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ். செக்யூரிட்டிஸ்னால் இந்த இடத்துல ஷேர் மார்க்கெட், ஷேர் நம்ம வச்சுருக்க ஷேரு, டிபென்ச்சர், பாண்டு, இதெல்லாமே பாண்டுனா பத்திரம், இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அந்த சர்வீஸ் கொடுப்பாங்க. அப்புறம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வேணும்னாக்கா, நமக்கு ஒரு ஷேர் வேணும்னாக்கா நம்ம வாங்கிக்கலாம் இவங்ககிட்ட போயிட்டு, நமக்கு ஒரு பத்திரம் வேணும், பாண்டு வேணும்னாக்கா இவங்ககிட்ட போய் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி. அப்புறம் பேமெண்ட் ஆஃப் ரெண்ட், இன்ட்ரெஸ்ட், இன்சூரன்ஸ் ப்ரீமியம், சப்ஸ்கிரிப்ஷனு. இப்போ நாம் வந்து பேங்க்கு போய் பே பண்ண முடியாதுனாக்கா இவங்ககிட்ட பக்கத்தில் இவங்க இருக்காங்கனாக்கா இவங்ககிட்டயே நம்ம வந்து வட்டி பே பண்ணிக்கலாம், வாடகை பே பண்ணிக்கலாம், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள். ஆக்டிங் ஆஸ் அ ட்ரஸ்டி ஆர் எக்ஸிக்யூட்டிவ். இந்த ஏஜென்சி சர்வீஸ் வந்து நமக்கு வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள், ட்ரஸ்டினாக்கா நம்பிக்கையான ஒரு ஆளாக இவங்க வந்து நடுவில் இருக்கிறாங்க. ஆக்டிங் ஆஸ் ஏஜென்ட் ஆர் கரஸ்பாண்டன்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் த கஸ்டமர்ஸ் ஃபார் அதர் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ஹோம் அண்ட் அப்ராட். ஸோ இவங்க ஏஜெண்ட்டாக ஆக்ட் ஆகிறாங்க, அதாவது செயல்படுறாங்க. யாருக்குனாக்கா ஒரு கஸ்டமராக, அப்புறம் அதர் பேங்க்ஸ், மற்ற பேங்க்ஸ்க்கு ஒரு கஸ்டமராக இவங்க வந்து ஒரு மிடில்மேன் மாதிரி இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க நம்ம நாட்டில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்கும் அவங்க வந்து சர்வீஸ் பண்ணுறதுனால அவங்க நம்ம மக்கள் வந்து அந்த சர்வீஸும் இவங்க வெளிநாட்டு சர்வீஸும் எடுத்துக்கிறாங்க இந்த ஏஜென்சி சர்வீஸ் மூலமாக அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஜென்ரல் யூட்டிலிட்டி சர்வீசஸ் ஆர் தோஸ் சர்வீசஸ் which are rendered by the commercial bank not only to the customer but also to the general public. ஸோ இந்த ஜென்ரல் யூட்டிலிட்டி சர்வீஸ் பார்த்திங்கனாக்கா இது கஸ்டமருக்கு மட்டும், அந்த பேங்க்கோட கஸ்டமருக்கு மட்டும் சர்வீஸ் கொடுக்கறதில்ல, இவங்க ஜென்ரலான பப்ளிக் யாராக இருந்தாலும் பொதுமக்களுக்கு இவங்க வந்து சர்வீஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. தீஸ் ஆர் அவைலபிள் டு த பப்ளிக் ஆன் பேமெண்ட் ஆஃப் ஃபீ ஆர் சார்ஜ். ஸோ இது பார்த்திங்கனாக்கா ஒரு ஜென்ரல் பப்ளிக்கு வந்து ஒரு ஃபீஸ், சின்ன ஃபீஸ் வாங்கிட்டு அந்த சர்வீஸ் அவங்க வந்து கொடுக்குறாங்க.
அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ்னு பார்ப்போம், என்னென்ன மாதிரி சர்வீஸ் கொடுக்குறாங்க இந்த ஜென்ரல் யூட்டிலிட்டி சர்வீசஸ்ன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இஷ்யூ ஆஃப் பேங்க் டிராஃப்ட், பே ஆர்டர், ட்ராவலர்ஸ் செக். ஸோ இவங்க வந்து பேங்க் டிராஃப்ட் இஷ்யூ பண்ணுறாங்க, ட்ராவலர்ஸ் செக் இஷ்யூ பண்ணுறாங்க, இதெல்லாமே இந்த சர்வீஸ் கொடுக்குறாங்க. இஷ்யூ ஆஃப் லெட்டர் ஆஃப் கிரெடிட், கடன் பத்திரம், இது வந்து இவங்க இஷ்யூ பண்ணுறாங்க. சேஃப் கீப்பிங் ஆஃப் வேல்யூபிள்ஸ் இன் சேஃப் டெபாசிட் லாக்கர்ஸ், நம்மளோட நகை, டாக்குமெண்ட்ஸ், முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே இவங்க சேஃபாக அவங்க லாக்கரில் வச்சுக்கிறாங்க. ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு ஃபெசிலிட்டி, நமக்கு வந்து ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு வந்து இவங்களால தான் இஷ்யூ பண்ணப்படுது. இன்டர்நெட் பேங்கிங் அண்ட் ஃபோன் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங்கு, ஃபோன் பேங்கிங்க்கு சர்வீஸ் எல்லாமே இவங்க நமக்காக செஞ்சு கொடுக்குறாங்க. சேல்ஸ் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் ஆஃப் வேரியஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம், இந்த பப்ளிக் எக்ஸாம் நிறையா இருக்குது, டிஎன்பிசி எக்ஸாம் அந்த மாதிரி, யூபிஎஸ்சி எக்ஸாம் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இவங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஜென்ரல் பப்ளிக்கு ப்ராஸ்பெக்டஸ் அந்த அப்ளிகேஷன்ஸு ஃபார்ம்ஸ் எல்லாமே இவங்க சேல் பண்ணி கொடுக்குறாங்க. அக்செப்டிங் டெலிஃபோன் பில்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் பில், இவங்க வந்து டெலிஃபோன் பில்லும் வாங்கிப்பாங்க, டெலிஃபோன் பில்லு அப்புறம் எலக்ட்ரிக் பில் எல்லாமே வாங்கிப்பாங்க ஒரு சின்ன அமௌண்ட் வாங்கி. அண்டர்ரைட்டிங் லோன்ஸ் ஃப்ளோட்டட் பை கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் பாடிஸ், ஸோ கவர்மெண்ட்டுக்கு தான் வாங்கின லோனோட இதுவும் இவங்க வந்து சர்வீஸ் கொடுக்குறாங்க. சப்ளைங் ட்ரேட் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா யூஸ்ஃபுல் டு த கஸ்டமர், ஸோ கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா தேவைப்படுச்சுனாக்கா ஏதோ ஒரு விஷயத்துலையும் ட்ரேடு பற்றினா அதுவும் இவங்க தராங்க. ஆக்டிங் ஆஸ் அ ரெஃப்ரி ரிகார்டிங் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த கஸ்டமர், ஒரு கஸ்டமருக்கு அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குங்கிற ஒரு விஷயத்த வந்து இவங்க ஒரு நடுநிலையாளராக வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த ஏஜென்சிஸோட வேலை. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டாபிக் முடிஞ்சிச்சு, ரொம்ப முக்கியமான டாபிக் இதுவும். ஸோ ஒரு டைமுக்கு 2 டைம் கேளுங்க, படித்து பாருங்கள், எழுதி பாருங்கள். ஸோ இதோட நாம் இன்டெக்ஸ்ட்டு 2.2.3யும் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட்.